பீகுட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 3 ஆர்ஆர் vs சிஎஸ்கே. டாஸை பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தான் வின் பண்ணாங்க. ஆர்ஆர் வின் பண்ண உடனே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. லாஸ்ட் 3 மேட்சாக நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அந்த டீம் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா வந்த எல்லாருமே டாப் பேட்டர்ஸ் ஆனவங்க சீட்டு கட்டு மாதிரி செதறி போயிட்டாங்க. ஆர்ஆரோட பவுலர்ஸ் எல்லாருமே நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. பர்கரோட பவுலிங் அவ்வளோ தரமாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணி கொடுத்தாங்க. சிஎஸ்கே 100 ரன் அடிக்கிறதுக்குமே தட்டு மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் நம்ம உள்ள வந்தாரு ஜேமி ஓவர்டன் வந்த உடனே 42 ரன் அடிச்சு ஸ்கோரை 100 ரன்னுக்கு மேல டார்கெட் செட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போனாருங்க. அவருக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாம அவராலையும் என்ன பண்ண முடியும்? அப்புறம் சிஎஸ்கே ஃபைனலாக 127 ரன் அடிச்சு அந்த இன்னிங்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. 19.4 ஓவர்ஸ்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 128 ரன்ஸை டார்கெட்டாக எடுத்துக்கிட்ட ஆர்ஆருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி கிரவுண்டுக்குள்ளே வந்த உடனே அங்கே இங்கேன்னு பட்டாசை தெறிக்க விட்டாங்க. சூரியவன்ஷி பேட்டிங்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சரியான பேட்டிங்க. அந்த 15 வயசு பையன் ஐபிஎல் மாதிரி ஒரு பிக் லீக்ல வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே இந்த லீக்ல தாங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லீக்ல 15 பால்ல 50 அடிக்கிறாங்க. இருக்கிற பவர் எல்லாமே அவன் எங்க இருந்து ஜென்ரேட் பண்ணுவான்னு தெரியல. அடிக்கிற ஒரு சிக்ஸும் 2 தன்னமுறை ஹைட்டுக்கு போதுங்க. என்ன சொல்றது, அந்த பையன் ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல வருவான். அனுஷுல் கம்போஜோட ஓவர்ல 52 ரன்ல சர்ஃப்ராஸ் கான் ஒரு டைவ் கேட்சை போட்டு அவரை முடிச்சு உள்ள விட்டுட்டாங்க. அப்படி மட்டும் அவரை முடிச்சு உள்ள விடாம இருந்தா மொத்த ரன்னையும் அவரே அடிச்சு சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்துருப்பாருங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் சும்மா பார்த்துட்டு இருந்த ஜெய்ஸ்வால் இனிமேல் நானும் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ரியான் பராக் உள்ள வந்து வின்னிங் ரன்ஸ் அடிச்சு 12 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் இழப்புலயே வின் பண்ணிட்டாங்க. ஜடேஜா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா விளையாடுற முதல் மேட்ச்ல ரொம்ப எக்கனாமிக்கலா 6 எக்கனாமியோட தான் போட்டிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம 2 விக்கெட்டையும் கைப்பற்றி இருந்தாரு. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தோம்னா நான்ரே பர்கருக்கு கிடைச்சது. அடுத்து மேட்ச் நம்பர் 5 எல்எஸ்சி vs டிசியோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்னு வரும்போது முதல்ல நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா இது எங்க நடக்குதுன்னா லக்னோவில் நடக்குது. லக்னோவில் நடக்கும்போது விக்கெட்டு பேட்டிங்க்கு ப்ரிஃபரபிளா தான் இருக்கு. டார்கெட் வந்து 200+ கூட வரலாம். அது மட்டும் இல்லாம லக்னோவில் டியூ நிறைய இருக்கிறதுனால டாஸ் வின் பண்ற கேப்டன் சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த மேட்ச்லயும். இப்போ நம்ம எல்எஸ்சியோட கீ பிளேயர்ஸை பார்த்தோம்னா ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் புரான், முகமது ஷமி இருக்காங்க. அப்படியே நம்ம டிசி சைட் பார்த்தோம்னா கேஎல் ராகுல், டிஸ்டன் சப்ஸ், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இருக்காங்க. அடுத்து நம்ம எல்எஸ்சியோட ப்ராபபிள் அவனை பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்கரம், நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், ஜாஷ் இங்கிலீஷ், ஆயுஷ் பத்தோனி, அப்துல் சமத், ஷபாஸ் அகமது, முகமது ஷமி, மயங்க் யாதவ், ஆவேஷ் கான். எல்எஸ்சியோட இம்பாக்ட் பிளேயர்னு பார்த்தோம்னா வலிண்டோ அசரங்கா இல்லைன்னா ஆண்ட்ரிஸ் நார்த்தியா உள்ள வருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். டிசியோட ப்ராபபிள் அவன்ஸ் நம்ம பார்த்தோம்னா கேஎல் ராகுல், அபிஷேக் பொரல், நிதிஷ் ராணா, கிறிஸ்டின் சப்ஸ், டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, குல்தீப் யாதவ், நட்ராஜன், கைல் ஜேமிஷன், முகேஷ் குமார். இவங்களோட இம்பாக்ட் பிளேயரை பத்தி நம்ம பார்த்தோம்னா பத்தும் நிசங்கா இல்லனா லுங்கி இங்கிடி உள்ள வருவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டு டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம்னா எல்எஸ்ஜிக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோ மீடியம் பேசர்ஸோ நல்லாவே இருக்காங்க. ஆனா மைனஸ்ல பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு இல்ல. டிசி சைடுல பார்த்தோம்னா டீமே பேலன்ஸா இருக்குங்க. பவுலிங் சைடும் சரி, பேட்டிங் சைடும் சரி. டிசியோட மைனஸ் என்னன்னா மிச்சல் ஸ்டார்க் ஃபியூ மேட்சஸ் இருக்க மாட்டாரு. அவருக்கு பதிலா கைல் ஜேமிசன் ரீப்ளேஸ் பண்றாரு. ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 7 மேட்சஸ் 2 பேரும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுல டிசி 4 மேட்சும் எல்எஸ்சி 3 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ யார் வின் பண்ணுவான்ட்டு நம்ம வின் ப்ரெடிக்டரை பார்த்தோம்னா டிசி ஜெயிக்கிறது தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. இது என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்க யார் வின் பண்ணுவோம் ப்ரெடிக்ட் பண்றீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேங்க. நீங்க நல்லா கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல என்ன திட்டி கழுவி ஊத்துனாலும் சரி, என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். பீகோ நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.